இந்த தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென். இவ்வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலப்புகுவோர் பேறு பெற்றோர் என்ற திருமொழிக்கேற்ப நிகரில்லா இறைவர் நம் மீது பேரன்பு கூறுவதில் விருப்பமுடைய ஆண்டவரில் அடைக்கலம் புகும்படியாக அவரை தொழுது கொள்ளுவோம். வாருங்கள், இறைவேண்டை செய்வோம். இரக்கமும் கனிவும் பேரன்பும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். நீர் தரித்த இந்த நாளுக்காக நன்றி படைக்கிறோம். உன் திருமயிலர் வழியாக மன்னிப்பையும் துன்புறும் வாழ்வின் மாதிரியையும் எங்களுக்கு கொடுத்து, ஆனாலும் உன் வார்த்தைக்கு விலகின வாழ்வை நாங்கள் வாழ்ந்து உம்மை காயப்படுத்தினவர்களாக உன் திருமுன் நிற்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வழிபாட்டின் வழியாக நீர் எங்களோடு பேசும், என் குறைகளை உணர்த்தும். உன் தூய ஆவியாரால் உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் மாறுவதற்கான ஆற்றலை எங்களுக்கு அருளும். இவ்வழிபாடு முழுவதும் உன் பேரருளினால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட அருள் செய்யும். இவை அனைத்தையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராக வேண்டுகிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கடவுளை மாற்றப்படுத்தும் வண்ணமாக பாமலை 103 இன்னருளாத இயேசுவை என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். நமக்குள் இருக்கும் தூய ஆவியாரை துயரப்படுத்தும் வகையில் நம் வாழ்வில் நாம் கொண்டிருக்கும் மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல் எல்லா தீமையையும் நாம் விட்டுவிடவும், நம்மை அவர் பணிக்க அழைத்த ஆண்டவரின் அழைப்புக்கு ஏற்ப வாழவும், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாருங்கள், நாம் அமர்ந்த வண்ணமாகவோ முழந்தாளிலோ நாம் நம்முடைய பிழைகளை ஒன்றிணைந்து நாம் ஏறெடுப்போம். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல
நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்ற திருமொழியை அறிந்திருந்தும் நாங்கள் யாரையும் மன்னிக்காமலும் நீங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் மன்னித்து வருகிற உணராமலும் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு மேலோட்டமான வாழ்வு வாழ்ந்து வருகிற எங்கள் இழிநிலையை எண்ணி மனம் வருந்துகிறோம். இறைவா, கிறிஸ்துவும் உங்களுக்காக பின்பற்றி ஒரு முன்மாதிரியை வைத்துச் சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் என்ற திருமொழியை அறிந்திருந்தும் எங்கள் அழைப்பை உணராமலும் எங்களுக்காக சிலுவையில் இறப்பை ஏற்ற இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முயலாமலும் இயேசுவின் முன்மாதிரியை மறுதளித்து வாழ்ந்து வருகின்ற எங்கள் இழிநிலையை எண்ணி மனம் வருந்துகிறோம். இறைவா, கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். ஆனாலும் அலைபேசி கடுமையாக அதிக நேரத்தை அதில் வீணாக கழித்துக் கொண்டும் வழிபாட்டிற்கு திருமலையை கொண்டு வராமலும் வழிபாட்டிற்கு கொடுக்க வேண்டிய முதன்மை இடத்தை கொடுக்காமலும் திருமலையை படிப்பதற்கும் இறைவேண்டலுக்கும் நேரம் செலவழிக்காமலும் உரிமை வாழ்வில் நிலைத்தராமல் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு தொலைவாக விலகிச் சென்று கொண்டிருக்கிற எங்கள் இழிநிலையை எண்ணி மனம் வருந்துகிறோம். இறைவா, நாம் நம்முடைய தனிப்பட்ட பிழைகளை அறிக்கை செய்யும் மனமாக நாம் சிறிது நேரம் கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம். பிழை மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார் என்ற திருமொழியை உணர்ந்து உண்மையாய் உள்ளத்தில் அறிக்கை செய்த நம் குற்றங்களை ஆண்டவர் மன்னித்து அளவில்லா தம் அருளால் இணைத்து நம்மை இடைவாழ்வின் கரையில் சேர்ப்பாராக. ஆமென். அமரலாம். இன்று நாளைக்கு திருமறை பாடம் படிக்க கேட்போம். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வேக்கத்தக்க செயல்களை காண்பிப்பேன். வேற்றிருந்தால் பார்த்து தங்கள் ஆற்றல் அனைத்தையும் குறித்து நானும் அறிவார். அவர்கள் தங்கள் வாய்களை கைகளால் மூடிக்கொள்வார்கள். அவர்களுடைய காதுகள் கேளாமல் போகும். அவர்கள் பாம்பை போலவும் நிலத்தில் ஊர்வன போலவும் மண்ணை நக்குவார்கள். தங்கள் எல்லை காப்புகளில் இருந்து நடுநடுங்கி வெளியே வருவார்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திகிலுற்று திரும்புவார்கள். உமக்கும் அஞ்சுவார்கள். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சிருப்போரின் குற்றத்தை பொறுத்து கொண்டு நீர் உமது உரிமைக்கு எஞ்சிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கிறீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைக்கிறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதை விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் குற்றங்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையை கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பெறலாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டவே இன்றைய நாளில் படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடம் படித்த நிறைவாற்று கடவுளின் முக்கிய மாற்றி படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமுகம் பகுதி 1 பேதுரு பிரிவு 2 திருமொழிகள் 17 முதல் 24 வரை. The epistle reading is taken from 1 Peter chapter 2 verses from 17 to 24.
எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்கள். சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள். கடவுளுக்கு அஞ்சுங்கள். அரசருக்கு மதிப்பு கொடுங்கள். வீட்டு வேலையாளர்களே, உங்கள் தலைவர்களுக்கு முழு மரியாதையோடு பணிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் கனிந்த உள்ளமுடையோருக்கும் மட்டுமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் பணிந்திருங்கள். ஒருவர் அநியாயமாக துயரும் போது கடவுளை மனத்தில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இருந்து நீதிக்காக வாழ்வதற்கு அவர் இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணம் அடைந்துள்ளீர்கள். பாடம் முடிந்தது. கடவுளே உமக்கு மாற்றி முடித்தாக. Here is the extra reading. Thanks be to God. நாம் அமர்ந்தவர்களாகவே நற்செய்தி பாடத்தை நாடக வடிவிலேயே கண்டோம். வாழ்க்கை பெரிதுள்ளது. திருமொழிகள் 46. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். இயேசு வருகிறார், வழிவிடுங்கள், இயேசு வருகிறார். இயேசுவே, தாவீதின் மகனே, நமக்கு இரங்கும். இயேசுவே, தாவீதின் மகனே, நமக்கு இரங்கும். எதற்காக திரும்புகிறீர்கள்? அமைதியாயிரு. தாவீதின் மகனே, நமக்கு இரங்கும். அமைதியாயிரு. தாவீதின் மகனே, நமக்கு இரங்கும். அவரை கூப்பிடுங்கள். துணிவுடன் எழுதுவா, இயேசு உன்னை அழைக்கிறார். நான் மீண்டும் பார்வையிட வேண்டும். நீ போகலாம், உன் அனுப்பியுடைய உடனே அவர் மீண்டும் பார்வையிட்டு அவரை பின்பற்றி அவருடன் வழிநடந்தார். பெற்றவர் மைந்தர் தூய் ஆவியானவரின் திருப்பெயரினாலே ஆமென். மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, என் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வழிபாட்டு சூழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற வேளையிலே அடியை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இந்த கரங்களில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எங்கள் விண்ணப்பத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிலுவை அருளின் வெளிப்பாடு, கிராஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளின் வாயிலாக ஒரு சில காரியங்களை இதோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலுவை என்று கிறிஸ்தவ வாழ்வோடு கிறிஸ்தவர்களோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர்புடைய ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறதை நாம் அறிவோம். நம்முடைய உலகமெங்கும் பெரும்பாலான தேவாலயங்களில் சென்று பார்க்கிற பொழுது தேவாலயத்தின் மத்தியிலே சிலுவை வைக்கப்பட்டிருக்கும். ஆலயத்திற்கு யாராவது புதிதாக உறுப்பினர்கள் வந்தால் அவர்கள் நெற்றியிலே சிலுவை அடையாளம் விட்டு அவர்களை உறுப்பினராக சேர்த்துக் கொள்வார்கள். வழிபாடு முடிந்த பிறகு சிலுவை அடையாளம் விட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இதோடு நம்முடைய வாழ்விலே சிலுவை தொடர்பில்லாமல் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. நம்முடைய கழுத்திலே அடையாள சின்னமாக தங்கத்தின் ஆபரணத்தினாலான சிலுவையாகவும் நம் வீடுகளிலே அடையாளமாக சிலுவை இருப்பதையும் கல்லறைகளிலே நினைவு சின்னமாக
சிலுவை இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நம்முடைய வாழ்விலே சிலுவையானது தொடர்ந்து ஒரு இணைப்பை பெற்றிருக்கிறதை நாம் அறிவோம். பிரச்சனை என்னவென்றால், இந்த சிலுவை இவ்வளவாய் நம்மோடு கூட பிரபலம் அடைந்திருக்கிற இந்த சிலுவை இயேசுவின் சிலுவையா? இயேசுவின் சிலுவையை தான் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை என்று சொல்ல முடியும். இறையிலாளர் ஜார்கன் ஓட்மன் என்ற இறையிலாளர் த குரூசிஃபைட் காட் என்ற நூலிலே சிலுவை கிறிஸ்துவத்தின் சின்னமாக பிரபலமானது. ஆனால் இயேசுவின் உண்மையான சிலுவை இன்னும் நம்முடைய ஆழமாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்ற கருத்தை முன்வைக்கிறார். இங்கே ஒரு அடையாளமாக அலங்காரமாக மாத்திரமே நாம் கிறிஸ்துவ சிலுவையை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமே தவிர இயேசுவின் சிலுவையை நாம் இன்னும் பயன்படுத்தவில்லை, இல்லை பிரபலமாகவில்லை என்று நாம் சொல்லலாம். அருள் என்று சொல்லுகிற பொழுது இந்த அருள் கடவுள் வழியாக நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒன்று. ரோமையர் 5:21 திருமொழியை பார்க்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள் தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது என்ற திருமொழியின் வழியாக நம்முடைய வாழ்விலே நாம் நிலைவாழ்வை பெற வைக்கிறது கடவுளுடைய அருள் என்கிறதை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த வெளிப்பாடு என்பது ஒரு மறைக்கப்பட்ட பொருள் வெளிப்படுகிறதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. கிரேக்க மொழியிலே அப்போகாலிப்ஸ் என்கிற வார்த்தையினால் குறிக்கப்படுகிற இந்த வெளிப்பாடு என்பது அப்போ என்றால் விலகி அல்லது அகற்றி என்ற பொருளும், கேலிப்ஸ் என்றால் மூடுதல் மறைவு என்கிறது. அப்போகாலிப்ஸ் என்கிற பொழுது மூடி இருக்கிறதை அகற்றி வெளிப்படுத்துதல். சிலுவையின் உள்ளாக இருக்கிற துன்பம், அவமானம், கண்ணீர், கவலை இவை எல்லாவற்றையும் விலக்கி நம் அருகிலே வருகிற பொழுது அதிலிருந்து வெளிவருகிற கடவுளின் அருளை நம்மால பார்க்க முடியும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த கடவுளின் அருள் எவ்வாறு சிலுவையின் வழியாய் வெளிப்படுகிறது, கடவுளுடைய அருள் எப்படி நம்மை ஒவ்வொரு நாளும் வந்தடைகிறது என்கிறதை கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியில் இருந்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக மன்னிப்பாக வெளிப்பட்ட சிலுவை. மன்னிப்பாக வெளிப்பட்ட சிலுவை கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதியில் பார்க்கிற பொழுது மீகா 7ஆம் அதிகார பிரிவிலே ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது. என்ன, உமக்கு நிகரான இறைவன் யார்? இந்த கேள்வி உமக்கு நிகரானவர் யார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. இந்த கேள்வியில் புதைந்திருக்கிற ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்ற சமயங்களிலே தன்னுடைய கடவுளை, தாம் வணங்குகிற கடவுளை உயர்வாக காட்டுவதற்காக பல கைகளிலே போர் ஆயுதங்கள் அப்படி வைத்து, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்ற நிலையிலே ஒரு உயரமாக செய்து மற்ற சமயத்தினர், மாற்று சமயத்தினர் வணங்குவதை தன் கடவுளை உயர்வாக வைத்திருப்பதை நாம் பார்ப்போம். இங்கே மிக இறைவாக்கினர் உமக்கு நிகரான இறைவன் யார், உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை என்று அவரும் நம்முடைய கடவுளை உயர்த்துகிற பொழுது மற்ற சமயத்திற்கும் இங்கே மிக இறைவாக்கினர் குறிப்பிட்ட இந்த வார்த்தைக்கும் உள்ள அந்த ஒரு ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது, இங்கே அதை தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வு முதல் 7 வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்வு மிகவும் ஒரு மோசமான நிலைமையிலே, கடவுளுக்கு பிரியமில்லாதை செய்கிறதிலே அவருடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. அந்த 7ஆம் பிரிவு 3ஆம் திருமொழியை பார்க்கிற பொழுது, தீமை செய்வதில் அவர்கள் கை தேர்ந்தவர்கள், தலைவனும் நீதிபதியும் கையிட்டு கேட்கின்றனர், பெரிய மனிதர் தாம் விரும்பியதை வாய்விட்டு கூறுகின்றனர் என்று அவருடைய வாழ்வின் பல்வேறு தீமைகள் அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் மீகா இறைவாக்கினரின் ஒரு மன்றாட்டு நம்ம 14ஆம் திருமொழியில் பார்க்கலாம். ஆண்டவரே, இவர்கள் இப்பொழுது அடிமை நிலையில் இருக்கிறார்கள், வேறொருவர் இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நீர் உமது கோலினாலே அவருடைய இஸ்ரவேலிலே மீண்டும் ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வரும் என்று சொன்ன விண்ணப்பத்திற்கு ஏற்ப உடனே கடவுளுடைய பதில் அங்க வருகிறது. இவர்களை நான் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்ததை போல மறுபடியும் வியத்தகு செயலை கொடுத்து நான் பண்ணுவேன், இவர்களை மீட்பேன் என்று சொல்லி தொடர்ந்து அந்த திருமொழியை வாசிக்கிற பொழுது 18ஆம் திருமொழியில அவருடைய குற்றத்தை பொறுத்து அவருடைய பாவங்களை மன்னிக்கிற கடவுளாய் இருக்கிறதுனால
இங்க மீகா இறைவாக்கினர் சொல்றாரு, உமக்கு நிகரான கடவுள் யார்? நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிற, நம்முடைய பழைய வாழ்வை நினையாதிருக்கிற, பேரன்பு காட்டுவதிலே ஒரு நிகரில்லா கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறதை மீகா இறைவாக்கினர் உணர்ந்து அதை ரொம்ப ஆழமா சொல்றார். உமக்கு நிகரான கடவுள் யார் என்று சொல்லுகிறார். அப்ப மன்னிப்பதிலே மற்ற சமயங்களை பார்க்கிற பொழுது நாம் அவர்களை ஒரு பெரிய பிரம்மாண்டமாய் காட்டுகிற கடவுள் அல்ல. கடவுள் நம்மிடத்தில் இறங்கி நம்முடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு கடவுளாக, நம்மோடு கூட பயணிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மன்னிப்பதிலே பேரன்பு கொண்ட பெரிய கடவுளை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட மன்னிப்பை காட்டுகிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, பரிவாக வெளிப்பட்ட சிலுவை. இந்த பகுதியை நாம் பார்க்கிற பொழுது, நாம் நாடகமாக நடிக்க கேட்ட இந்த மார்க்கு நற்செய்தி 10ஆம் பிரிவிலே கடவுள் ஒரு கேள்வியை வைக்கிறார். அங்கே உமக்கு நிகரான இறைவன் யார் என்ற கேள்வியிலே கடவுளுடைய மன்னிப்பை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே பரிவாக வெளிப்பட்ட கடவுள் என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் தியானிக்கிற பொழுது, மார்க்கில் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அந்த கேள்வியில கடவுளுடைய பரிவு வெளிப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், இங்கே பர்திமேயு என்கிற ஒரு பார்வையற்ற வழியோரம் பார்வையற்ற ஒருவர் வழியோரம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஏதோ ஒரு தேவைக்காக இயேசுவை அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக தடைகள், கூக்குரலிடக்கூடாது என்று சொல்லி அவரை அடக்குகிறார்கள். ஆனாலும் அங்கே பர்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இயேசு அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். வருகிற பொழுது அப்பொழுதுதான் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இதுல என்ன பரிவை நாம் பார்க்க முடியும் என்று பார்க்கிற பொழுது, ஒரு பார்வை இல்லாதவருக்கு என்ன தேவைப்படும்? ஒரு பார்வை இல்லை, அவர் என்ன கேட்பார்? எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று கேட்பார். ஆனால் இயேசு அந்த இடத்துல அவர் கேட்ட கேள்வி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஏனால் அவன் அழைத்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற பொழுது, அவர் தன்னை ஒரு ராஜாவாக நினைத்து அழைக்கிறதாக, தன்னை ஒரு அரசராக அவர் அழைக்கிறதுனால, உனக்கு ஒருவேளை இந்த நகருக்குள்ளாய் செல்வதற்கு அனுமதி வேண்டுமா, இல்லை ஏதாவது பொருள் வேண்டுமோ, இல்லை உனக்கு புதிய ஆடை வேண்டுமா என்ற ஒரு பொருளை கூட அங்கே இயேசு கேட்டிருக்கலாம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த பரிவு, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த இரக்கம், அதை கேட்ட பொழுது அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், ரபூனி என்று. ரபூனி என்றால் போதகரே என்று பொருள். இதை நாம் யோவான் 20ஆம் பிரிவில் பார்க்கிற பொழுது, மரியா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற பொழுது, தோட்டக்காரன் என்று சொல்லி இயேசுவோடு கூட பேசுகிற நிகழ்வில் கடைசியாக அவர் சொல்லுவார், மரியா என்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற பரிவை கேட்டவுடனே ரபூனி என்று அவர் சொல்லுவார். இங்கேயும் பர்திமேயுவை ஆண்டவர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தையில இருக்கிற அந்த பரிவு, அந்த இரக்கம், அவர் என்ன பண்றாங்க, ரபூனி என்று அழைக்கிறார். இதை நாம் மத்தேயுல பார்க்கிற பொழுது 2 பார்வையற்றவர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். 2 பார்வையற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது அங்கே அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இயேசு பரிவாக அவருடைய கண்களை தொட்டார் என்று சொல்லி. இன்று நாளிலே ஆண்டவருடைய அருள் பரிவாக நம்மோடு கூட பேசுகிறது. அந்த வார்த்தை தான் அந்த பர்திமேயு என்கிறவனை, அவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம், நான் பார்வை அடைந்தோ இல்லை ஏதாவது ஒரு உதவியை பெற்றுக்கொண்டோ நான் நகருக்குள்ளாய் செல்லலாம் என்று. ஆனால் அந்த இயேசுவின் அந்த பரிவான வார்த்தை, இனி என்னுடைய வாழ்வு யாருக்கு பின்னாடிதான், இவருக்கு பின்னாடிதான் என்று சொல்லி இயேசுவை பின்தொடர்ந்து அந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய அந்த பரிவுமிக்க குரலை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த அந்த அருளை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ, அவருடைய பின்னதாக செல்வதற்கு நாம் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டோம், தயங்க மாட்டோம். ஒருவேளை அவர் எருசலேமை நோக்கி தன்னுடைய மரணத்துக்கு சென்றாலும் அது பர்திமேயுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும், நான் அவரை தொடர்ந்து போனார் என்று. நம்முடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பணிகளை, அவருடைய
அவருடைய அந்த வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் அவருடைய அந்த பரிவான வார்த்தையை கேட்டு நாம் அவரை பின்தொடர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது படிக்க கேட்ட நிருப பகுதியில் இங்கேயும் ஒரு கேள்வி நமக்கு முன்வைக்கப்படுகிறது. இங்கே என்ன கேள்வி நமக்கு முன்வைக்கப்படுகிறதுனா, குற்றம் செய்ததற்காக நீங்கள் அளிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? முதல் 2 பகுதியில் கேட்ட அந்த கேள்வியில கடவுளுடைய மன்னிப்பும் கடவுளுடைய பேரன்பும் கடவுளுடைய பரிவும் வெளிப்பட்டது. அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு அருளை தேடிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் கடவுளுடைய அருள் நமக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளும் கொடுக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட அருளையே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய உச்சபட்ச அருளான மிகப்பெரிய அந்த சிலுவை நமக்கு காட்டுகிற அடையாளம் என்னவென்று சொன்னால் பாடுகளை சுமப்பது, ஆண்டவருக்காக நாம் பாரங்களை ஏற்றுக்கொள்வது, இயேசுவுக்காக என்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பது, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருள் தான் இன்று நமக்கு தேவைப்படுகிறது. அதை தான் நாம் விரும்பி அந்த அருளை நாம் ஏற்கிற பொழுது மற்ற எல்லா கடவுளுடைய அருள் ஆசீர்வாதங்கள் நமக்கு அதை தொடர்ந்து வரும் என்கிறது அந்த குறையும் இல்லை. பிலிப்பியர் 1:29 வாசிக்கிற பொழுது, கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள் என்கிற திருமொழியை நாம் பார்க்க முடியும். கடவுளிடத்தில் துன்பங்களை ஏற்பதற்கும் நாம் நினைப்பட்டிருக்கிறோம், அவருடைய அருளை நாம் பெற்றிருக்கிறோம். அதே தான் இந்த பகுதி நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வுல அவர் அடிக்கப்படும் பொழுது அவர் என்ன பண்ணல, எதுவுமே பேசல. பழிக்கப்படும் போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அவர் என்ன பண்ணல, அச்சுறுத்தவில்லை. தன்னை அழைத்த நீதியாய் தீர்ப்பு செய்கிற கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். நாமும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அடிச்சுவடு இங்கே நமக்கு பதியப்பட்டு இருக்கும். ஏன் இந்த அடிச்சுவடு சிகப்பு நிறத்தில் இருக்கிறது என்கிற நாம் பார்க்கிற பொழுது, நம்முடைய கடவுளுடைய அந்த பாதையில நடக்காமல் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் நாம் அதிகமாய் கடவுளை காயப்படுத்துகிறதுனால, அவரை துன்பப்படுத்துகிறதுனால அந்த காயத்தின் வடுக்கள் இன்னும் அது ரத்தத்தின் துளிகளாக இங்கே சிந்தப்பட்டிருக்கிறது, அடையாளப்படுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வடுக்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த சிகப்பு அந்த ரத்தத்தின் துளிகள் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் அந்த பாதையிலே அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பொழுது அது நிச்சயமாக அந்த அடிச்சுவடுகளில் இருக்கிற அந்த வலிகள், அந்த அவமானங்கள் அது மாறி நம்முடைய வாழ்வு இந்த சிலுவையை போல ஒரு வண்ணமயமான ஒரு வாழ்வாய் மாறும். இல்லை என்று சொன்னால் இன்னும் நாம் துக்கமான ஒரு சிலுவையை வைத்துக் கொண்டு அதில் ரத்த துளிகளை சிந்த வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவையை நோக்கி நம்ம வாங்க அழைக்கிறவர்களாக இருப்போம். நாம் அந்த பாதையில பயணிக்கிற பொழுது, நாம் அந்த பாதையில ஆண்டவருக்கு ஒரு மருந்தாக, அந்த காயத்திற்கு ஆறுதலாக நாம் அந்த பாதையை நம்ம பின்பற்றுகிற பொழுது நாம் நிச்சயமாகவே அவருடைய காயத்திற்கு ஆறுதலாக இருப்போம். அதே போலதான் இந்த கேள்வி நமக்கு கொடுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் துன்பப்படுகிற பொழுது, நன்மை நமக்கு வருகிற பொழுது நம்ம பொறுமையாக இருந்தால் அது என்ன நன்மை இருக்கிறது? நாம் துன்பப்படுகிற பொழுதும், நீங்க அதே 24 நம்ம படிக்கிற பொழுது 3 பேதுரு 2:24 சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். அந்த அவமானங்கள், அந்த இரத்த துளிகளை நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற பொழுது, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பயணிக்கிற பொழுது அந்த இரத்த துளிகளை மாற்றுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் நிறைய படங்களை வைத்திருக்கிறோம். அதில் 2 படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே கிரகம் ஸ்டெயினுடைய படம் இருக்கும், இங்கே அன்னை தெரசாவுடைய படம் இருக்கும். கிரகம் ஸ்டெயினுடைய வாழ்நாளில் 1999ஆம் ஆண்டு ஜனவரி 22 அவர் அவருடைய 2 பிள்ளைகளோடு நள்ளிரவிலே ஒரு காரிலே வைத்து எரிக்கப்பட்டார்கள். இந்த சூழலை நாம் கொஞ்ச நேரம் அப்படி யோசித்து பார்த்து நமக்கு ஒரு நிகழ்வு எப்படி நடந்திருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும். அப்போ அந்த
தீயிலிட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது இந்த கிளாடிஸ் அவருடைய துணை நம்ம கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி துணைவியார் கிளாடிஸ் ஸ்டெயின் அவர்கள் சொன்ன காரியம், நான் இவர்களை மன்னித்து விட்டேன். இவர்களுக்கும் எனக்கு இவருடைய எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் எந்த ஒரு வருத்தமும் அவருடைய எனக்கு இல்லை என்று சொன்ன அந்த அறிக்கையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இது ஏதோ ஒரு உணர்ச்சி பெருக்கினாலோ இல்லை ஒரு விளம்பரத்திற்காகவோ கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கை அல்ல. அந்த அறிக்கையை நாம் பார்க்கிற பொழுது பற்றுறுதி வாழ்க்கையில சிலுவையின் அருளை உண்மையாய் உள்வாங்கினவருடைய வாழ்வில் வெளிப்பட்ட அந்த அறிவிப்பு, உண்மையாய் மன்னித்த அந்த சிலுவையின் அருளை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பு. அன்னை தெரசாவுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது அன்னை தெரசாவுடைய வாழ்வில் தொழுநோயாளிகளுக்கும் இறப்பின் நிலைமையில் உள்ளவர்களுக்கும் கைவிடப்பட்ட நிலைமையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவர் தொண்டாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இரக்க குணம் என்பது கடவுளுடைய அந்த சிலுவையின் அருளை வெளிக்காட்டுவதாக நமக்கு இருக்கிறது. நான் 3 கேள்வியை நான் முன்வைத்தேன் பகுதியில் இருக்கிறது. ஒன்று, நமக்கு நிகரான ஆண்டவர் யார்? இன்னொன்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நன்மை அடையும் போது நீங்கள் இயேசுவை பின்பற்ற என்ன பயன் உண்டு என்கிற 3 கேள்வி கேட்டு இன்று நான் ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு கிரகாம் ஸ்டெயினையும் அன்னை தெரசாவையும் நாம் கடவுளுடைய அருளுக்காக நாம் எடுத்துக்காட்டை சொல்லிக் கொண்டிருப்போம்? நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய அருளை நாம் அனுதினமும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அன்பிலே அனுதினமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுது அதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டும் வண்ணமாய் அந்த சிலுவையை நோக்கி நாம் பயணிக்கப் போகிறோம்? நாம் எப்பொழுது அந்த சிலுவையை நோக்கி நம்முடைய பயணத்தை உண்மையும் உத்தமமாய் நாம் ஏறெடுக்கப் போகிறோம் என்கிறது இன்று நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. அன்பானவர்களே, கொலைக்கருவியாக அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவை இயேசுவை சுமந்து இயேசுவால் அச்சிலுவை சுமக்கப்பட்டு இன்று கடவுளின் அருளான மன்னிப்பு, பரிவு, இன்னும் அநேக அருளை நமக்கு கொடுக்கிற ஒரு அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த சிலுவையை பிரபலப்படுத்த தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தங்கத்தினாலான இல்லை வீட்டில் அடையாளமாக இருக்கிற அந்த சிலுவையை அல்ல, பரிவாக, மன்னிப்பாக, பாடுகளை சுமக்க ஒரு அழைப்பாக வந்த சிலுவையை சுமக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சிலுவையை பிரபலப்படுத்தவும், அந்த சிலுவையை சுமக்கவும், அதன் அடிச்சுவடுகளை பின்பற்றவும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் நன்மையான காரியங்களை கொண்டு வருவதாக, இந்த திருவார்த்தையின் வழியாய் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பச்சுறுதி அறிக்கையை இருவழி அரசனை புத்திரிகை பாடலின் 307 வழியாக பாடல் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். Amen.
செய்ததற்காகவும் அவர்கள் வாழ்வில் நீ கொடுத்து வருகிற நன்மைகளுக்காகவும் இறைவா உனக்கு நன்றி செலுத்துகிறோம். மன்றாடுவோம். வழிநடத்தும் வல்ல கடவுளே, கல்லூரி வளாகத்தில் உள்ள வீடுகள், விடுதி கட்டிடங்கள் சீரமைக்க எடுக்கப்படும் முயற்சிகளில் கடவுளுடன் இருந்து வழிநடத்தும். அதன் பொருளாதார தேவைகள் சந்தித்து விரைவில் பணி முடியவும் வரும் கல்வி ஆண்டிலிருந்து மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்றும் இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆறுதல் அளிக்கும் வல்ல கடவுளே, இன்றும் நாட்டில் பெருகி வருகின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அடக்குமுறைகள் குறையவும் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கவும் கிராமங்களிலே வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் வாழ்வில் துன்புறும் பிள்ளைகள் பெண்களுக்கு ஆறுதல் கிடைக்கவும் இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். இவை அனைத்தையும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே ஏற்றுக் கொள்கிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்கிறோம் இறைவா. ஆமென். நன்றியும் மன்றாடியும் கேட்ட நாம் யாரும் இணைந்து ஆண்டவர் கற்பித்த இறைவனை நாம் இணைந்து சொல்லுவோம். விடுதல் தாய் தந்தையுமாகிய கடவுளே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விடுதலை நிறைவேறுவது போல மண்ணில் நிறைவேறுக. இது தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு பூச்சிகளை நாம் கண்டிப்பது போல குற்றங்களை கல்வி எங்கள் சோதனை கொடுக்காதே, தீயோடிலிருந்து எங்கள் விடுவி ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் நிறைவேறுவதே. ஆமென். நாம் சற்று நேரம் ஆண்டவருக்கு நம்மை நாமே ஒப்படைப்போம். நாம் கேட்ட இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவரிடத்திலிருந்து அனுதினமும் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பரிவுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரோடு பயணிக்கவும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் நடத்தவும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கொஞ்ச நேரம் மௌனமாக நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். நாம் யாவது வேண்டும் என்று இறை வாழ்க்கை பெற்றுக் கொள்வோம். அனைத்து ஆற்றலும் நிறைந்த கடவுளின் அன்பும் நம்மை மீட்க சிலுவையில் அருளின் அடையாளமாக மாற்றி வாழ்வின் மாதிரியை அளித்துச் சென்ற இயேசு கிறிஸ்துவின் அருளும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆற்றல் தரும் தூய ஆவியின் கூட்டுறவும் நம் அனைவரும் இன்றும் என்று நின்று நிறுவனமாக. ஆமென். நிறைவு பாடலாக யூபிலி அரசரின் புத்தியின் பாடல் 137 புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். புதிய புதிய சிலுவை
நன்றி அறிதல் உள்ளத்தோடு யாரும் நினைத்து சொல்லுவோம். என் உயிரை ஆண்டவரை போற்றுகிறேன், என் முழு உலகை அவர் திருப்பெயரை ஏற்றுகிறேன். என் உயிரை ஆண்டவரை போற்றுகிறேன், அவர் கனிவான செயல்களை அனுப்பி வராதே. ஆமென். கடவுள் உங்களோடு இருப்பாராக. மன்னிப்பையும் கடவுளின் பேரன்பையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்ற உணர்வோடு புறப்பட்டு செல்வோம். அனைவருக்கும் நன்றிகள். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட மற்றும் எனக்கு உதவி செய்த அன்பு நண்பர்கள் யாவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை 3 மணிக்கு துரைராஜ் பேராயர்